வெல்கம் டு ஜீவா அக்வாரியம் தேவகோட்டை. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜீப்ரா வாங்கியிருக்கோம். ஒரு ஜீப்ரா இல்லை, 10 ஜீப்ரா வாங்கியிருக்கோம். 10 ஜீப்ராவுமே ப்ரீடிங் பர்பஸுக்காண்டி வாங்கியிருக்கோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இருங்க, நான் மீனை காமிக்கிறேன். மீனை காமிக்கலன்னு சொல்லி வீடியோ கட் பண்ணிடாதீங்க, இருங்க வரேன். தெரியுதுங்களா? ஸோ இவங்க தான் நம்ம வாங்கின ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ். மொத்தம் 10 இருக்குது, 5 பேர் வாங்கினோம். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த பால் பச்சை கலரில் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு பால் பச்சை கலர் தான் வாங்கினது. பார்த்திங்கன்னா அதில் பாதி வந்து எல்லோ கலர்லேயும் இருக்குது, இன்னும் 1-2 வந்து லைட்டாக ப்ளூ கலர்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் செம்ம சைஸு. எல்லாமே வந்து வெயில் டெயிலில் நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் அதில் 1-2 மட்டும்தான் வெயில் டெயிலில் வந்திருக்கு. ஸோ வெயில் டெயில் அப்படின்னா வந்து ஒரு டெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்புல வந்து நல்லா சைஸ் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் கொய்க்கு நம்ம பார்ப்போம்ல, கொயிலே வந்து வெயில் டெயில் வரும். அதில் உள்ள மாதிரி நல்லா அந்த ரெக்கை வந்து, அதாவது நல்லா அது உடம்புல வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும். அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி தான் வரும். இதில் ப்ளூ கலரில் ஒரு வெயில் டெயில் வந்துருக்கு. அது மாதிரி வந்து 1-2 தான் இருக்குது இதில். ஸோ 1-2 தான் இருக்குது. 1 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மித்ததெல்லாம் வந்து சைஸ்லாம் நல்லா செம்ம சைஸு. ஸோ செம்ம சைஸு. நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அது ஒரு ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி வாங்கியிருக்கோம். ப்ரீடிங் சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோமே, வேறு எதுக்கும் நம்ம மெனக்கட்டு வாங்கலை. பார்த்தீங்களா? ஆனால் சூப்பர் சைஸு. நம்ம மீன் கடையில் விற்கிறலாம் இதை விட ரொம்ப சைஸ் சின்னமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மீன் வந்து நல்லா சைஸு. ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான். 10 மீன் தான் வாங்கியிருக்கோம். இதில் இப்போ அக்லமேஷன் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்தே ரொம்ப நேரம் ஆச்சு. நமக்கு ஒரு கொரியர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம அப்படியே அந்த கவர்லேயே வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம ஜீவா அக்வாரியம் ஷாப்புக்கு தான் வந்து கொரியருக்கு வந்துச்சு. அங்கேருந்து இப்போ தான் வந்து நம்ம 2 மணி ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம கொண்டாந்துருக்கோம். இதில் தான் நம்ம ப்ரீடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? கொஞ்ச நாள் வந்து அதில் கிடக்கட்டும். சாப்பாடெலாம் கொடுத்து கொஞ்சம் தேர்த்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் பிளானில் சொல்கிறேன். அந்த அருக்கு பற்றியில் ஒரு நெட்டு. ஸோ அந்த நெட்டை வந்து நம்ம இதில் வச்சு நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம். அதை நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கிளியராக காமிக்கிறேன். நம்ம வந்து இதை ப்ரீடிங் பண்ணது கிடையாது, வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனால் சில பல வீடியோக்கள், ஆனால் நம்ம ஜீப்ரா ப்ரீடிங் வீடியோ வந்து சில வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அதில் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்த ஐடியா வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னா ஓகே. சக்ஸஸ் ஆகினாலும் வி வில் கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ப்ரீடிங் ஆகும். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஓகே, வீடியோ வந்து சின்ன வீடியோ தான். நான் வேணால் இன்னும் கொஞ்சம் இடத்துல இந்த ரப்பர் பேண்டை கழட்டி விட்டுட்டு நம்ம மீனை விடுறதே நம்ம காமிக்கிறேன். நல்ல சைஸு, சூப்பர் சைஸ், அடல்ட் சைஸு. பார்த்தீங்களா என்ன கலர்னு? இதெல்லாம் கடலில் வச்சோம்னா உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செம்ம சைஸு, செம்ம கலரு, நல்லா டார்க் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலே.
அவ்வளோதான். எத்தனை மீன் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நான் 10 மீன் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒருவேளை ஒரு 2 மீன் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது போகிறேன். ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து வயிற்றில் முட்டை வச்சுருக்கு, அது போயிடுச்சு. நான் பிடிச்சி காமிக்கிறேன். ஓகே, 1 2 4 5 6 7 8 9. நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து நம்மள்ட்ட வந்து 12 மீன் போட்டுருக்காங்க. நம்ம வந்து சூப்பராக இருக்கும், செம்ம கலர். இப்போ ஒரு கலர் கட்டுறேன் பாருங்க, என்ன திக்கு கலர்னு வரல. இன்னொன்று மஞ்சள் கலர் பாருங்க. இப்போ மஞ்சள் கலர்னா பால் பச்சை கலர் மாதிரி இருக்கு, ஆனால் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கு. தெரியுறாங்களா எல்லோரும்? வீடியோ குவாலிட்டி தான் மண்ணு மாதிரி இருக்குது. தட்ஸ் ஓகே. ஓகே, எல்லா மீனையும் விட்டாச்சு, எல்லாம் நல்லா இருக்காங்க. அந்த தெரியுதா ஒரு எல்லோ, இந்த கீழே ஒன்று போதா, இந்த பெருசாக அது வயிற்றில் வந்து எக் வச்சுருக்கு. அது மாதிரி இன்னும் ஒரு 2 இருக்குது, அதுவும் எக் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ அதோட வீடியோ முடிச்சுக்கோ. அதை நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருது, அது வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு வந்து நம்ம நெட்டு வந்து இதெல்லாம் வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 5 நாளைக்கு வந்து 5 நாள் ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து நம்ம நல்லா அதுகளுக்கு நல்லா ஃபுட்டு கொடுத்து நம்ம உடம்பு வந்து கண்டிஷன் பண்ணுவோம், நல்லா அது ஆரோக்கியமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரீடிங்க்கெலாம் போவோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜீவா அக்வாரியம் தேவ ஓட்டை சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.